தற்போதைய முக்கிய செய்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக மருத்துவமனை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக தற்போது அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது முதலமைச்சரோட உடல்நிலை எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நல குறைவு காரணமாக சென்னை 1000 விளக்கு இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தெரிவிப்பை அப்போலோ மருத்துவமனை நிர்வாக தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வழக்கமான காலை நடைபயிற்சியின் போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும் அவரது அறிகுறிகளை மதிப்பிடுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அது தொடர்பான பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிய தகவல் வெளியாகி கட்சியினர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.